அனைவருக்கும் வணக்கம். ஆனால் என்னங்க என்ன அப்படி பார்க்குறீங்க? என்னோட வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க. மனுஷனுக்கு சோம்பேறி எங்கே வருதுன்னா என்னோட சேனல் பார்த்துட்டு லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போனீங்கன்னா தான் உங்களுக்கு சோம்பேறி வருது. ஓகேங்களா? சின்ன டச் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட பேரன்னு பாருங்கள், செம்மையாக விளையாடிட்டு இருக்கான். ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறீங்க? துப்பாக்கி ட்ரெஸ் போட்டுனுங்கிறேன் பாருங்கன்னு சொல்கிறாரு. பாருங்க, எங்கள் பேரனுக்கு விஷ் பண்ணுங்க. இப்போ பர்த்டே வரப்போகுது, இன்னும் 2 மந்த்துக்கு இருக்குது. என் பேரனுக்கு பர்த்டே வரும். என்னோட சேனலில் தவிர எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்ன சமையல்? நீங்க என்ன சாப்பிட்டீங்க? அம்மா சமையல் செய்றாங்களாம், நீங்க சாப்பிடுவாங்க. நீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் பாருங்கள். இந்த சேனல் தான் நான் சீரியஸ்னு சொல்கிறேன். இந்த சேனல் தான் 4000 வாட்ச் ஹவர் வந்தது. அப்புறம் அப்ளை பண்ணால் ரீல்ஸ் கண்டென்ட் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு நாட்டமே இல்லை இந்த சேனலில் இது போகிறதுக்கும். ஆனால் வியூஸ் எல்லாம் நல்லா போகுது. இன்னொரு சேனல் அது ஜூன் வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன போடணுன்றத சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த சேனல் எப்படி பண்ணி வருதுன்றத. அப்போ நான் அதுக்கடுத்து உங்ககிட்ட சொல்கிறேன். எல்லாமே இப்போத்துக்கு நீங்கள் ஓன் கண்டென்ட் மட்டும்தான் போடணும். தயவுசெய்து எல்லாமே ஓன் கண்டென்ட் போடுங்க, அப்போ தான் சேனல் வளரும். நான் வந்து கரெக்டாக தான் போட்டுட்டு இருந்தேன். ஒரு 10 days வந்து லைவ் வந்து எதுவுமே வைக்காமல் என்னோட டிபி மட்டும் வச்சுருந்தேன். அதுக்கு வந்து அது மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க சொன்னாங்க. நீங்கள் வந்து மற்றவங்க, அதாவது நம்ம சேனலில் இருக்கிற மக்கள், என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாம் சொன்னாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு நானும் சரி, எனக்கும் ஒரு யோசனை இருந்துச்சு. லைவ் போடும்போது டிபி, அதாவது நம்ம வைக்கிறது வந்து டிபியில் வந்து நெட்லேருந்து எடுத்து வச்சேன். அது மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி, நம்ம அது மாதிரி இனிமேல் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் அது மாதிரிலாம் இனிமேல் வைக்க மாட்டேன். தயவுசெய்து இப்போ வரைக்கும் சேனல் நல்லா ரன் பண்ணிட்டு தான் போகும். நீங்கள் வந்து போட்டிங்கனாலும் ஒரு சிலது காப்பிரைட் கொடுப்பாங்க, ஃபைனலாக நமக்கு சொல்லிவிடுவாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அதனால் நீங்கள் வந்து ஃபைனலாக சொல்கிற வரைக்கும் நீங்கள் காத்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன், ஓன் கண்டென்ட்டாக மட்டும் போடுங்க. இன்னொரு சேனல் என்னோடது ஓன் கண்டென்ட் தான் போடுவேன். அது வந்து ஈஸியாக மானிட்டேஷன் ஆகிடுச்சு. எனக்கு எந்த குறையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சின்ன சின்ன காப்பிரைட்டெல்லாம் வந்துச்சு அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணிவிட்டேன். அவங்க அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் சொல்லலை, கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இதில் வந்து அந்த டிபியில் வந்து எடுத்து சில இதுவில் வச்சேன். அதாவது நம்ம லைவ் போடுற நேரத்தில் அந்த டிபியில் வந்து நெட்லேருந்து எடுத்து வச்சேன். அதுதான் ரீயூஸ் கண்டென்ட்டுன்னு வந்துடுது. நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ஜூன் வரைக்கும் எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். நீங்கள் அது பார்த்துட்டு என்னென்ன நடக்குதுன்றதை நான் ப்ராக்டிக்கலாகவே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் தவறாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோக்கள் எந்த 2 சேனலும் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் தான் நான் போடுவேன். இதில் ஃபுல் வீடியோ போடுறதே இல்லை. அதனால் இந்த விஷயத்தை சொல்லி போடலாம் அப்படின்ட்டு போட்டேன். நீங்கள் தவறாமல் என்னோடய சேனல் பாருங்கள். தயவுசெய்து நீங்கள் ஓன் கண்டென்ட்டாக மட்டும் போடணும். அடுத்தவங்க கண்டென்ட் எதுவுமே எடுத்து போட நெட்டு பக்கமே திரும்பாதீங்க. போடலாம். அதுலேருந்து சில வரைமுறைகளுக்கு, அதாவது 5 செகண்டுக்குள்ளே முன்னா எடுத்து வச்சு போடலாம். இருந்தால் கட் பண்ணி அந்த மாதிரி போடலாம். அதுக்கு மேலே போட்டோம்னா நம்மளுக்கு காப்பிரைட் வந்துடும், இந்த மாதிரி ரீல்ஸ் கண்டென்ட் வந்துடும். 4000 வாட்ச் ஹவர் வர வரைக்கும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. வந்து அப்ளை பண்ண பிறகு தான் அந்த ரீல்ஸ் கண்டென்ட்லே சொல்லுவாங்க. என்ன நம்ம பண்ணியிருக்கிறோமோ அது சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் தவறாமல்
மாதிரி ரீல்ஸ் கண்டென்ட்டு போடாதீங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ரீல்ஸ் கண்டென்ட்டு போடாதீங்க. அப்போ வந்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். 4000 வாட்ச் அவர் வர்றது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அது வந்த பிறகு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு, ரீல்ஸ் கண்டென்ட்டுன்னு வந்த பிறகு எனக்கு எவ்வளோ கஷ்டம் ஆயிடுச்சு தெரியுங்களா? அது மாதிரி நீங்கள்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். எல்லோரும் ரீல்ஸ் கண்டென்ட்டு வர மாதிரி எந்த இதுவும் போடாதீங்க. ஓன் கண்டென்ட் போடுங்க. வணக்கம் வணக்கம் சொல்லிடு. சரி. வணக்கம் 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 சொல்லிடு. வணக்கம் சொல்லிடு. வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய். என்னோட பேரண்ட் எப்போ என்னோட சேனலுக்கு வருவான், அவனுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். குட்டீஸ் சேனல் தொடங்கலான்னு இருக்கேன், பார்க்கலாம். பாய் 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 பாய். தேங்க்யூ.